என்ன வாய்ஸியா ஒரு 4-5 நாளா போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்க எல்லாத்துக்கும். இவ்வளவு நாளா இந்த வயசைய பேன் பண்ணி வச்சீங்க. சரி, அவங்க ஒரு குற்றத்தை சாட்டினாங்க. இந்த மாதிரி நான் இதுக்கு ஆளான, என்னை இதுக்கு உட்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உண்மைத்தன்மையை பேசினாங்க. அத ஒரு சில நடிகர்கள்கிட்ட இன்டர்வியூல கேட்கும் பொழுது அதை பத்தி நான் பெரிய விளக்கம் கொடுக்க நான் விரும்பல. இதெல்லாம் ஒரு டாபிக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது தனக்குன்னாதான் ஏதோ ஒண்ணு கலவட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா மட்டும்தான் அதுக்கான ஒரு முயற்சியை எடுத்து அதுக்கு மேல மேல நம்ம என்ன செய்யணும் போகணும் வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப அதிதீவிரமான வேலைகளை செய்வோம். ஆனா மத்தவங்களுக்கு ஒண்ணுனாக்கா ஆமா போ அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி தாங்க. எதுக்காக இந்த குரல் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாக்க, என்ன உண்மை தன்மைன்னு இது தெரியல. அது அப்படியே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனால் இதுல ஒரு விஷயம் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதிகாரம் இருந்தாக்க எவ்வளவு பெரிய ஒரு வல்லமையே நம்ம படைக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்க நிதர்சனமான ஒரு உண்மை. நம்ம அதிகாரம் இருந்துட்டாக்கா யார வேணாலும் ஏழ்ச்சி படைக்கலாம், எப்பேற்பட்ட பொய்களை வேணாலும் மறைக்கலாம். ஆனா நம்மள்ட்ட அதிகாரம் இல்ல, நம்ம அதிகாரம் இருக்கிறவங்கள்ட்ட போய் நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளானோம்னா, நீங்க 100% உண்மைத்தன்மையே பேசினாலும் நீங்க ஒதுக்கப்படுவீங்க, ஓரங்கட்டப்படுவீங்கிறது தான் இங்க நிதர்சனமான உண்மை. லோகத்தோட ஒன்றி வாழ பழகிங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. லோகத்தோட ஒன்றி வாழ முடியாதவங்க அங்க நிறைய பேர் இருக்காங்க, இன்க்ளூடிங் என்ன முதற்கொண்டு. ஏன் மத்தவங்க ஓடுற ஓட்டத்திலேயே நம்ம ஏன் ஓடணும்னு சொல்லி கேட்டாக்கா, ஏன் ஓடணும்? நம்மளுக்குன்னு தனி பண்பு இருக்கு, நம்மளுக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு, நம்ம வாழ்க்கைக்குன்னு ஒரு நெறி இருக்கு. ஒரு மயிருமே இல்லாம அடுத்தவனை சார்ந்து வாழணும், இல்ல அடுத்தவங்களுக்கு கொடி பிடிச்சுதான் வாழணுங்கிற வாழ்க்கை வாழ்ந்து என்ன மயிரை புடுங்க போறோம்? உயிர் தானே போவோம். என் மயிறு போனா போயிட்டு போதும் அப்படிங்கிற நம்ம ஒரு நிலைமை தான். அதனால என்ன சொல்றேன்னாக்கா, இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான செயலை செஞ்சிருக்கிறாங்க. இந்த அதிகாரம் ஒரு நாள் கொடி கட்டி மானம் கப்பலேத்தப்படும், அது உண்மையாக இருந்தால் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.